கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் ஆராதனைக்கு நாம் ஏன் ஆலயத்துக்கு செல்கிறோம், ஏன் ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக 100ஆம் சங்கீதத்தை 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் பாருங்கள். கவனிங்க, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆராதனை என்கிற வார்த்தைக்கு சர்வீஸ்னு பெயர். அதே நேரத்தில் 2 வீலர் வாங்கிட்டு நம்ம ஷோரூமில் கொண்டு சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் அதை நல்ல முறையில் மறுபடியும் கழுவி சுத்தம் பண்ணி ஆயில் எல்லாம் மாற்றி பிரேக் ஷூலாம் கரெக்ட் பண்ணி ஒயரெல்லாம் கரெக்ட் பண்ணி போல்ட்டெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கும் சர்வீஸ் தான் பெயர். ஒரு வண்டி வாங்குகிறோம், அது 1 மாதம் ஓட்டுகிறோம், அது மழையிலையும் வெயிலையும் அது படுது. அது வண்டி வாங்கும்போது நல்ல அழகாக பூ மாதிரி வண்டி போகும். 1 மாதம் மழையில் வச்சு நம்ம அடிக்கும்போது அது என்ன நடக்கும், அது அந்த ஷைனிங் கலைஞ்சிரும், ஆயில் மாறும், ஆயில் கலர் மாறும், அதே நேரத்தில் வண்டி கலர் மாறும், தொழிலையும் ஷேர்லையும் இப்படியா இருந்து நட்டுட்டெல்லாம் கலந்து ஒரு மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வண்டி ஷோரூமில் கொண்டு போய் அது மறுபடியும் அது சர்வீஸ் ஆகி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரி வரும், ஷைனிங்காக வரும். வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப உற்சாகமாக இன்னும் கொஞ்சம் ஓட்டலாமான்னு தோணும். இதே போல தான் இந்த வார்த்தையை தான் கர்த்தர் ஆலயத்துக்கு போகிறத பற்றி சொல்லியிருக்கிறார். கவனிங்க, சர்வீஸ்னா என்ன? நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறோம், டெய்லி வேலைக்கு போகிறோம், அங்கே ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் சில பிரச்சனைகள், ஏற்கனவே நடந்த பிரச்சனை, பிள்ளைகளை குறித்த கவலைகள், பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டு அதோட திருமணம் பண்ணி வைக்கணும் அதை குறித்தது, இல்லை கணவனர் குடிக்கிறாரு அதை குறித்தது, இப்படி அண்ணனாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை இல்லை பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் இதெல்லாம் சந்திச்சு நம்முடைய ஆத்மா தொய்ந்து போகிறது, சோர்ந்து போகிறது, டிப்ரெஸ் ஆகிடுது. ஆனால் அதே நேரத்தில் அப்படிப்பட்டவங்க தொய்ந்த முகத்தோடு கூட ஆலயத்துக்கு போகும்போது அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் சர்வீஸுக்குள்ள வந்த பிற்பாடு, ஆராதனைக்குள்ள வந்த பிற்பாடு, பாடல், ஆராதனை, ஜெபம், சாட்சி எல்லாத்தையும் செய்தியெல்லாம் கேட்டு முடிச்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவங்க முகம் தாமரப்பூ மாதிரி மலர்ந்துடும். எப்படின்னா அவங்க ஆத்மா அங்கே சர்வீஸ் பண்ணப்படுகிறது. வண்டி சர்வீஸ் பண்றதுக்கு ஷோரூம் இருக்குது, ஆனால் ஆத்மாவை சர்வீஸ் பண்றதுக்கு ஒரே இடம் சர்ச்சு தான். நாம் எல்லாரும் சர்ச்சுக்கு போகும்போது தான் நம்முடைய ஆத்மா சர்வீஸ் ஆகுது, நம்முடைய இருதயம் சர்வீஸ் ஆகுது, நம்முடைய சரீரம் சர்வீஸ் ஆகுது, புது நம்பிக்கை பிறக்குது, ஒரு புத்துணர்ச்சி வருது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இருக்கட்டும், கர்த்தர் இருக்கிறார், அவர் கூட இருக்கிறார், கைவிட மாட்டார் சொல்லக்கூடிய அந்த புத்துணர்ச்சி, அந்த புது நம்பிக்கை எப்போ வரும்னா சர்வீஸ் ஆகும் போது தான் வரும். அதனால எல்லாரும் ஆலயத்துக்கு போங்க, சர்வீஸ்ல கலந்து கொள்ளுங்க, உங்க ஆத்மாவை சர்வீஸ் பண்ணுங்க, நீங்க சமாதானமாய் வாழலாம். ஆமென். கர்த்தாவை இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, சமாதானமா நிம்மதியாய் வாழ கர்த்தர் சகாயம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.